Naruto Shippuden Ultimate Ninja Impact. Hi friends, welcome back to another Naruto Shippuden Ultimate Ninja Impact guys. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 4 guys. அதாவது எபிசோட் 4 guys. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ்லாம் பாலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி வருங்க guys. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணாங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கேட்டுக்கோங்க guys அந்த இதில். ஓகே ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம காரா ரிக்யூஸ் மிஷின் சாப்டருக்குள்ளே வந்திருப்போம், ரிக்யூஸிங் தி காரா. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம காராவை பார்த்தீங்கன்னா அக்காட்சுக்கி கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த வீடியோ பார்க்கலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்க கேஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பார்த்துருக்க இந்த சமயத்தில் லைக் போலாட்டி மறக்காமல் அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டு பாருங்க கேஸ். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கேஸ் மறக்காமல். அப்படியே போன வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கேஸ். வாங்க கேஸ் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கேஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஹொக்காகே ஆஃபீஸ் காட்டுதாங்க. நியூஸ் தட் காரா த காசிகாகே ஹேஸ் ஃபாலன் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் அக்காட்சுக்கி. ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காசிக்காகவே கடத்தின விஷயம் தெரிய வருது. ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா டீம் 7 அசம்பிள் ஆகிட்டாங்க. ஓகே கேஸ் நம்ம ஹொக்காகே கிட்ட இருந்து ஆர்டர் கிடச்சிட்டு நம்ம காசிகாவே காப்பாற்ற இப்போ சான் வில்லேஜ் நோக்கி ஓடுதுங்க கேஸ். சான் வில்லேஜ் நோக்கி நம்ம பயணம் செல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்துருக்கு கேஸ். இந்த மிஷின் தான் கேஸ் நினைக்கிறேன். டூல் த லேண்ட் ஆஃப் ரிவர் கேஸ். லேண்ட் ஆஃப் ரிவர் நோக்கி பயணம் பண்ண போகிறோம். கேஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாச்சியோ கேஸ், நம்ம சாஸ்திரியோட பாட்டி கேஸ். இவங்க லீஃப் வில்லேஜுக்கு பாருங்கள், எடன் வில்லேஜோட ஒன் ஆஃப் தி மெம்பர் கேஸ், பழைய மெம்பர் இவங்க. பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டாங்க இவங்க. ஓகே சாக்குரா வந்துட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்யூஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு இருக்கோம். ஓகே கேஸ் பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம காராவை காப்பாற்றுறதுக்காண்டி நம்ம பயணம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது கேஸ். நருட்டோவை பார்த்து அந்த பையன் தான் சொல்லுதாங்க. இது உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமர்ஷியலில் பண்ணுங்க கேஸ். அந்த பையன் எதுக்கு சொன்னாங்கன்ட்டு எனக்கு தெரியும் கேஸ். நான் நருட்டோ ஷிப்புடன் பார்த்து முடிச்சிட்டேன். நீங்கள் யாராச்சும் நருட்டோ ஷிப்புடன் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கமர்ஷியலில் போய் காணுங்க கேஸ். இப்போ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை தான் விளாட போகிறோம் அந்த மிஷின்லையும். இப்போ கேஸ் இங்கே பாருங்கள் கேஸ், யாராவது வந்திருக்காங்க. இட்டாச்சி கேஸ். கேஸ் இட்டாச்சி வந்துட்டார் கேஸ். உச்சிகா கதையை முடிச்ச இட்டாச்சி வந்திருக்காரு கேஸ். இட்டாச்சி இது கூட தான் கேஸ் நம்ம சண்டை போட போகிறோம், வேறு மாதிரி கேஸ். எங்கே இருக்கீங்க இட்டாச்சி, வெளியே வாங்க. ஐயோ என்னது கேஸ் இது, சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு மாதிரி இருக்குது. அங்கேயா, இங்கே தான் இருந்த இட்டாச்சி. கேஸ் இட்டாச்சி பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் போட்டு அங்கே கக்காசி கிட்டே போயிட்டாரு கேஸ். எப்படியோ முதல்ல போய் டார்கெட் லாக் பண்ணிடலாம். நம்ம எப்படி அட்டாக் பண்ணே தெரியல கேஸ். இதை நம்ம சிரிக்க நினச்சி தான் அட்டாக் பண்ணோம். இதெல்லாம் சத்தியம் பார்த்தீங்கன்னா நம்ம கென்ஜுட்ஸில் மாட்டிக்கிட்டோம் கேஸ். இப்போ வேறு மாதிரியாக இருக்க போகிற நீங்கள் இந்த மிஷின் இட்டாச்சி வந்திருக்காரு நேரடியாக. எல்லா காக்கா உடச்சி நொறுக்கணும் கேஸ். அப்படின்னா தான் கேஸ் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியும். இட்டாச்சி திடீர்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸு போட்டாலும் இல்லை கென்ஜுட்ஸு போடாலும் நம்ம மேலே. இட்டாச்சி பார்த்தீங்கன்னா விஷுவல் ஜூட்ஸில் மிகப்பெரிய சிறந்தவர், கிங் ஆஃப் கென்ஜுட்ஸு கேஸ். அவர் காட் ஆஃப் கென்ஜுட்ஸும்பாங்க இட்டாச்சி எல்லோரும். எவ்வளோ நேரம் தெரியல கேஸ் இன்னும். அவ்வளோதான் கேஸ், இங்கே இருக்க எல்லா காக்கத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நேரம் கக்காஷி சென்சைக்கு போனேன் கேஸ். கக்காஷி சென்சை பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எண்டில் இருக்கார். அவருக்கு போய் ஹெல்ப் பண்ண ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி வெளியே போங்க, சாவுங்கடா காக்காங்களா. இந்த இட்டாச்சியை கொள்றதுக்காக தான் கேஸ் நம்ம சாசிக்கு லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியே போயிருப்பான். இட்டாச்சி பார்த்தீங்கன்னா அக்காட்சிக்கில் ஒரு மெம்பர் கேஸ். உங்களுக்கு இட்டாச்சி பிடிக்குமா சாஸ்கே பிடிக்குமா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கேஸ். அவ்வளோதான் கேஸ், எல்லாக்காகவும் முடிய போகிற நினைக்கிறேன். ஒன்று தான் முடிச்சிட்ருக்கோம். வேறு இட்டாச்சியா, இட்டாச்சி எங்கன்னு கேட்கான். ஓ கேஸ் நீவே இட்டாச்சியா, என்ன கேஸ் அக்கா சின்சே இட்டாச்சிங்காரு. ஐயோ இன்னொரு கென்ஜுட்ஸுவா, என்ன கேஸ் இது. கேஸ் நம்மளோட சக்கரை வேறு, சக்கரை அதிகலாமா அதில் கொஞ்சம் போயிட்டு. ஐயோ கதை செஞ்சு மறைச்சிட்டாங்க. அசிங்கான் சென்சே என்னாச்சு உங்களுக்கு. கேஸ் இது ஒரு ஏன்னா கென்ஜுட்ஸுன்னு நினைக்கிறேன். போ ஜஸ்ட் மிஸ் கேஸ். ஓப்பா கக்காஷி சென்சை பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னே தெரில. இங்கே யாரோ காக்காவாக இருக்குது.
வாங்க கக்காஷின்ஸே. அச்சோ சிடோரியா. ரசிங்கான். ஃப்ளையிங் ரசிங்கான். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா கென்ஜுட்ஸு கேஸ் இது. டிஸ்பிள் ஆஃப் கென்ஜுட்ஸு கேஸ் இது. ஓகே கேஸ் இட்டாச்சி பார்த்தீங்கன்னா வந்துட்டா. இட்டாச்சி உச்சிகாவா. ஐயோ சாக்குரா கத்துறா கேஸ். நம்ம ரொட்டோ கதை கேட்டுருச்சு. முதல்ல இந்த காக்காவெல்லாம் முடிச்சு தான் கேஸ் போகணும். பார்த்தீங்கன்னா 100 பேர் டிஃபீட் பண்ணியாச்சு கேஸ். 100 காக்கா அதோட. ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் நம்ம சாக்குராவுக்கு தேவைப்படுது. சாக்குராவுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் கேஸ் கொஞ்சம் நேரம். அது மாதிரி கொஞ்சம் சக்கரை ஏற்றிட்டு போயிடலாம் கேஸ். கேஸ் வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா கோச்சிக்காமல் பாருங்கள் கேஸ். வேறு வழி இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக எடிட் பண்ணி போடுறேன் கேஸ். இந்த வீடியோ பார்த்துருக்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று லைக் பட்டனை போலாட்டி மறக்காமல் லைக் பண்ண லைட்டை தட்டி விடுங்க கேஸ். நீங்கள் லைக் பட்டனை தொட்டு பார்த்தா உங்களுக்கு லைக் ஒர்க் ஆகுதான்னு சொல்லுங்கள் கேஸ். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக கேஸ். லைக் பட்டன் ஒர்க் ஆகாதா அப்படி பக்கான்ட்டு. இங்கே என்ன இவ்வளோ காக்கா இருக்க மறுபடியும். ஓகே கேஸ் மறுபடியும் இன்னொரு கெஞ்சுட்ஸ் நினைக்கேன். டையா டப்பாவி. இட்டாச்சி எங்கே இருக்க இட்டாச்சி? ஒரே கென்ஷூட்டரை மாற்றி விட்டுருக்காங்க கென்ஜுட்ஸுவா. ஐயோ நம்மளால சக்கரா இல்லை. கொஞ்சம் சக்கரா இதெல்லாம் போயிட்டா. ஐயோ போட்டு உரிக்கால நம்மளை. அடி போலியோ சரியான அடி கேஸ். மூஞ்சிலே குத்திட்டா. கென்ஜுட்ஸு வந்தாலும் நம்ம நருட்டோக்கு இது வலிக்கி கேஸ். சாவுடி. ஃப்ளையிங் ரசிங்கான். ஷாடோ கிரவுண்ட் ஜுட்ஸு. கேஸ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. முடிச்சு விட்ற வேண்டியதான். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கெஞ்சுட்லேருந்து தப்பிச்சாச்சு. ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா கெஞ்சுட்லேருந்து நம்மளை எழுப்பிட்டாங்க எல்லோரும். கக்காசி கம்ஸ் டு ஹெல்ப் யூ. கேஸ் நம்ம கக்காசி அன்சி வெளில வந்துட்டார் நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இஃப் யூர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் ஓகே தெரியும். ஓகே கேஸ் ஒரிஜினல் டாச்சி வந்துட்டாங்க கேஸ் வெளியே. இந்த கண்ணில் பாருங்க கேஸ். அந்த கண்ணில் ஒரு திமிரு தெரியுது. ஓகே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கக்காசி அன்சி ஹெல்ப் பண்ண போயிட்டுருக்கோம். டாச்சி கூட சண்டை போட போகிறோம் கேஸ். இப்போ நம்ம போயிட்டு இங்கே இவ்வளோ காக்கா இருக்குது மறுபடியும். எல்லாத்தையும் கொல்லணுமா? ஒரு அல்டிமேட் ஜூஸ் போட்டுலாம் நினைக்கிறேன். ஐயோ அல்டிமேட் ஜூஸ் ஒர்க்காது போல அது மேலாம். ஓகே கேஸ் இந்த காக்காவெல்லாம் முடிச்சு வந்து அவங்கள பார்க்குறேன். டாச்சி கூட சண்டை போட போகிறோம் கேஸ். இப்போ நம்ம ஒரு ரசிங்கான் போல நினைக்கிறேன். ஐயோ ஐயோ இன்னும் கக்காசி அன்சி ஓடிட்டு இருக்கீங்க அவர் முன்னாடி. ஐயோ ரசிங்கான் ஏன்ட்டு தப்பிக்க முடியாது. ஐயோ சக்கரா இல்லை கேஸ். என் தலையணிக்கு எவ்வளோ தெரியுன்னு பார்த்தீங்களா? அரோட்டோ பார்த்தீங்களா? கக்காசி அன்சி போட்டு பழந்தெடுக்காரு. ஐயோ ரசிங்கான் கேஸ். மிட்டியா ரசிங்கான் போட்டாச்சு. டாச்சி கூட சண்டை போட்டுருக்கோம். நம்ம முடியல நம்ம கண்ணால் நம்மளாலே. ஃபயர் ஸ்டைலா? நீங்கள் கக்காஷின்ஸே அடிக்கியா நீ? கக்காஷின்ஸே நீங்கள் அவன் அடிக்கன்னு டென்னி அடிக்கிங்க கக்காஷின்ஸே. அவ்வளோதான் கேஸ் முடிச்சாச்சு கேஸ். நம்ம எட்டாச்சியை அந்த ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாச்சியை முடிச்சிட்டாங்க கேஸ். நம்ம நருட்டோ வேறு மாதிரி கேஸ். ஓகே கேஸ் மிஷின் முடிஞ்சிட்டு நினைக்கிறேன்.
மிஷின் முடிஞ்ச பிறகு நிறைய கட்சின் வருது கேஸ். போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்சின் வந்துச்சு, அது பார்க்காம விட்டோம். கடைசியில் நம்ம அதை ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன கட்சின் வரப்போகுதுன்னு தெரில. கேஸ் கட்சின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஸ் இது யார் கேஸ்? ஒரு சாண்ட் வில்லேஜ் நிஞ்சா கேஸ். இது இட்டாச்சி விட்டு தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம். என்னது கேஸ் இது? நம்ம சண்டை போட்டது இட்டாச்சி கூட இல்லை, இவனான்னு பார்க்காங்க கேஸ் எல்லோரும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட் வில்லேஜ் நிஞ்சான்னு லேடிஸோ சொல்லுதாங்க கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சப்ஸ்டியூஷன் ஜூட்ஸ்னு நினைக்கிறேன் கேஸ். இது கேஸ் டெயில் டிபீஸ்ட் என்னன்னு நம்ம லேடிஸாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நருட்டோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டெயில் டிபீஸ்ட் இருக்கான், அது பேர் தான் பார்த்தீங்கன்னா குராமா கேஸ், தி 9 டெயில்ஸ். அதே மாதிரி நம்ம காரா உடம்புக்குள்ள ஒரு டெயில் பீஸ்ட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 1 டெயில் கேஸ். அந்த டெயில் பீஸ்லாம் நம்ம ஜிஞ்சரி உடம்புலேருந்து வெளியே எடுத்து அதோட சக்கராவை இந்த அக்காட்சுக்கி எடுக்க பார்க்குறாங்க கேஸ். அதான் கேஸ் இந்த அக்காட்சுக்கி நம்ம 1 டெயில்ஸ் பீஸ்ட்லாம் கடத்துதாங்களாம். இதான் கேஸ் நமக்கு லேடிஸியோ கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் கேஸ் இதுக்கு. ஓகே கேஸ், இந்த மிஷின் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், இந்த மிஷின் பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் டிஸ்கால் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணல, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க கேஸ். அதில் அப்டேட்ஸ் கொடுப்போம் நம்ம கொஞ்சம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக்ஸ் வந்துன்னா போதும் கேஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணலாம் நடுவில். ஓகே கேஸ், டாடா பாய். உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் ஸ்பார்க் பிளே.